ஆஸ்தி ஐஸ்வர்யங்களோட நெடுங்காலம் வாழணும். விக்டர், யார்கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு? எல்லாம் அந்த கழுத என் தங்கச்சி தான் எழுதியிருக்கிறேன். இவன் யாரோ ஒருத்தன் விரும்புறாளாம். ரொம்ப பெரிய இடத்து பையனா, படிச்சவனா. இவன் அவ பாட்டுல மயங்கி அவளையே கல்யாணம் பண்ணிக்க வாக்கு கொடுத்திருக்கானா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு நான் ஆசீர்வாதம் செய்யணுமா? நீ என்ன செய்ய போற? என்னத்த செய்யறது? நான் சொல்றதை படி கேளு. நீயும் உள்ள வந்துட்ட, அவ ஒரு துணையை தேடிக்கிட்டா. தைரியமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவளுக்கு ஒரு தபால் போடு. நான் தந்த இந்த மாலை கழுத்துல நீ போட்டுக்கிட்டா போதுமா? அடுத்த சந்திப்புல உங்க அண்ணன் ஜெயில இருந்து வரதுக்கு முன்னாடி நம்ம கல்யாணத்தை முடிச்சுக்கலாமே. ஜெயில இருக்கிற எங்க அண்ணனுக்கும் இஷ்டம். வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை, நம்ம எல்லா விவரங்களையும் டாடி கிட்டயும் மம்மி கிட்டயும் சொல்லிட்டேன். கூடிய சீக்கிரம் நாம அவளோட எதிர்பார்த்த நம்ம மேரேஜ் மம்மி டாடி சம்மதத்தோட சந்தோஷமா முடியும். ஓ ஜீசஸ், இதுக்காகவே நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். ஓஹோ, அப்ப அந்த கிரெடிட் ஜீசஸ் போகுமா? You naughty. இந்த வைரம், நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். இன்னைக்கு அந்த பர்மாக்காரியை சந்திச்சு அந்த இடத்த காலி பண்ண சொல்லி கேட்க போறேன். மசி வாங்க. நீங்க ஒண்ணு பர்மா விட்டு கிளப்பவே அரசாங்கமே திணறி இருக்கு. பெரிய ஆளா இருப்ப போட்டிருக்காங்க. உன்னை கண்டே பயப்பட மாட்டேன்ற எப்படி என்ன செய்யணும்? மொத்தமா ஒரு அமௌண்ட் அடிச்சீங்கன்னா பரவாயில்ல. நீ உனக்கு முடியில்லாதது யோஜனை எல்லாம் வேகமாவே வெளில வருது. அந்த விக்டர் பையன் இப்பதான் நம்ம கிட்ட கொஞ்சம் காசை காட்டியிருக்கான். அதை வச்சு அவளை மயக்குவோமா? பணத்தை கண்டா பட்டு வா போய் நீட்டுவோம் காசு. இந்த போட்டோ கடைக்காரன் அடிக்கடி இங்க வர்றான். ரொம்ப சின்ன வயசா இருக்கிறான், பேசுறான். அவன் பேச்சை பார்த்து அந்த அம்மாவும் சிரிக்கிறாங்க. சே, ஒரு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. பர்மா மேடம், இப்ப நாங்க இங்க கோழி வாங்க வரல. எங்க வந்தீங்க? வேற ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். பாருங்க, என் போட்டோ ஸ்டுடியோல பிசினஸ் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. கஸ்டமர்ஸ் எல்லாம் கூடிக்கிட்டே வராங்க. அந்த இடத்தை பெருசுபடுத்தணும்னு பாக்குறேன். இந்த இடத்த நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நல்லா விருத்தி பண்ணிடுவேன். நீங்க சும்மா தர வேணாம், லம்பா ஒரு அமௌண்ட் சொல்லுங்க, கொடுத்துடுறோம். நான் சொல்ல கேக்குறியா? சொல்லுங்க. எனக்கு கூட என் கோழி கடைய கோழி பண்ணை ஆக்கலாம்னு ஒரு திட்டம் இருக்குது. எனக்கும் கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வர்றாங்க. அதனால நான் உனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுத்துறேன், நீ உன் கடையை காலி பண்ணிட. மேடம்க்கு நாம சொல்றது புரியல. மேடம், இந்த கோழி கடை பக்கத்துல போட்டோ ஸ்டுடியோ இருந்தா அவ்வளவு ஸ்டைலா இல்ல. இருக்காத, போயிடு. ஏயா ப்ரூஸ்லி, விக்டர் உனக்கும் தான் பணம் கொடுத்தாரு, எனக்கும் தான் பணம் கொடுத்தாரு. நீ என்ன அனுப்பிட்டு சுத்தி காம்பவுண்ட் கட்டலாம்னு பாக்குறியா? எனக்கும் அதே ஐடியா தான். அதுக்கு இல்லமா, எங்க போட்டோ ஸ்டுடியோவுக்கு ஒரு டார்க் ரூம் இல்லாம ரொம்ப அவஸ்தைப்படுறோம். டார்க் ரூமா? நீ இருக்கும்போது என்னத்துக்கு டார்க் ரூம்? நீ நிக்கிற இடம் பூரா டார்க் ஆயிடும். அங்கேயே கழுவிக்க வேண்டியதான போட்டோவே. உங்க கடையில இருக்கிற மட்டும் சூரிய குஞ்சு கோழி துடுறவனெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு கோழி விக்க சொல்லி இழுத்துங்க கைய. ஆனா இப்ப சண்டை போடாதீங்க. ஏன் மேடம், அப்ப முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? முடியாதுன்னு சொல்றேன். அப்புறம் நாங்க இங்க கோழி வாங்குறதே நிறுத்திடுவோம். ரொம்ப நஷ்டம் எனக்கு. போவிய ஓகே, வச்சுட்டு போ. பெரிய முட்டை. பெரிய முட்டை உள்ள இருக்கு, இது சின்ன முட்டை. முட்டை வாடா மொட்டை. அந்த அம்மா இருக்காங்களேன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன். மடையா, அந்த அம்மா இல்லைன்னா நீ அடி வாங்கிருப்ப. என்ன நினைச்சிட்டு இருக்காண்டாலு? இந்த பர்மாவாரி பெரிய அரக்கியா இருப்ப போல இருக்க. ஏண்டா, அவளை காலி பண்ண என்னதான் செய்யலாம்? நீங்க பேசாம இருங்க, 4 பாம்பை பிடிச்சு உள்ள விட்டுறேன். என்னது? கடைக்குள்ளாரங்க. ஆமா, அது கடைக்குள்ளாரப்ப என்ன செய்யும்? முட்டையை குடிச்சிட்டு பொட்டைய பொட்டு 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 பொட்டுன்னு போட்டுரும். அது சரி, அங்க முட்டையை குடிச்சுட்டு பக்கத்துலதான் ஸ்டுடியோ இருக்குது. இங்க ஒரு பாடம் எடுக்கலாம். இங்க வந்துச்சுன்னா அந்த நேரம் பார்த்து நீ தூங்கிட்டு இருந்தீன்னா, இத பார்த்து கருப்பு முட்டை நினைச்சு இங்க ஒரு போர்டு போட்டுச்சுன்னா எப்படி? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல, மறக்க வேண்டிய விஷயங்க. நீ ஒண்ணும் செய்யாது. ஐடியாவை நான் தரேன், ஒண்ணு செய்ய. என்ன செய்யணும்? 2 நாள் எனக்கு டைம் கொடு. தம்பி, என் தங்கச்சி லல்லி உன்னை பத்தி லெட்டர் படிச்சான். அவ நான் பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கேன். ஆனா லெட்டர்ல என்னை விட உன்னைத்தான் பாராட்டி எழுதியிருக்கான். ஜானி, காதலிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா 2 சைடுல எதிர்ப்புகள் வரும், அதை சமாளிக்கணும். உங்க விவகாரத்துல என் சைடுல நிச்சயமா எதிர்ப்பே கிடையாது. ஆனா உங்க அப்பா அம்மா எப்படியோ ரொம்ப நல்லவங்க சார். எங்க அப்பா அம்மா எனக்கு வருத்தம் வரும்படியா எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா எனக்கு வருத்தம் ஏற்படும்படி எதுக்கு சொல்றேன்னா, இந்த காலத்துல எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசி நேரத்துல ஐயோ எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே ஒதுங்குற பசங்க தான் ஜாஸ்தி. அதனாலதான். அப்படி சொல்லாதீங்க சார். லல்லியோட பாட்டுக்கு என் மனசே பறி கொடுத்துட்டேன். அவளுடைய அழகுக்கு என் மனசையும் உயிரையும்
பறி கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ யாருக்கிட்ட லல்லிய பத்தி வர்ணிக்கிற தெரியுமில்ல? அவளுடைய சொந்த அண்ணங்கிட்ட. கொஞ்சம் இளமரவு காய்மரவா இங்கிதமா. ஜானி, என்ன கூடிய சீக்கிரம் லாக்கப்ல இருந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 2-3 மாசத்துல நான் திரும்பி வந்துடுவேன் நினைக்கிறேன். வந்த உடனே உங்க அப்பா அம்மாவை பார்த்து முறையா கேட்டு உங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் என் தங்கச்சியை ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. தேங்க்யூ. வைரம், நான் தாங்க. நீயா? வைரம், நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோ. இந்த கோழி கடைக்கு இந்த பக்கமா ஒரு கதவு இருக்கு, அங்க கொக்கி வீக்கு. ஒரு தட்டு தட்டினால கதவு பிஞ்சுக்கும். தினம் இது வழியாவே போய் கோழி எல்லாம் திருடிட்டு வந்துரு. இந்த மாதிரி தினம் செஞ்சோம்னா பயத்திலேயே இடத்த காலி பண்ணிடுவேன். ஆனா இன்னைக்கு முதல் நாள் 2 திருடினா போதும் போ. நான் ஊரை விட்டு புறப்படும் போது உங்ககிட்ட போட்டோ பிடிக்க கத்துக்கலான்னு வந்தேன். இப்ப கோழி பிடிக்க சொல்றீங்க. எதுவும் இருந்தா 2மே பிடிக்கிற தொழில் தானே. எதுலயாவது உள்ள முன்னுக்கு வாப்போ. அதுக்கு இல்லைங்க, நான் ஊர்ல கோழி தான் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை மாத்திக்கலாம்னா விட மாட்டேங்கிறீங்களே. இதுதான் நம்ம நாட்டுல பல பேர் செய்யற தப்பு. பரம்பரை தொழில் நீங்க எல்லாம் மறந்துறதுனால தான் நம்ம பொருளாதாரமே இம்ப்ரூவ் ஆகல. நீ போட. இந்த பாருங்க, ஒரு விஷயம். எப்பவும் நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. என்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நான் வெளியே போயிடலாம். நான் வெளியே போயிட்டேனே நினைச்சு அந்த அம்மா கிட்ட நான் கோழி பிடிக்கிற ரகசியத்தை சொல்லிடாதீங்க. எதுக்காக சொல்றேன்னா, இதே கோழி விஷயத்துக்காக 2 கொலை பண்ணிட்டு எங்க அப்பா உள்ள இருக்காரு. என்ன என்ன பரம்பரை உங்களுது? ஏண்டா உங்க அப்பா இன்னும் உள்ளதானே இருக்காரு? உள்ளதான் இருக்கார். நான் உள்ள போனா தான் அவர் வெளியே வருவார். வேண்டாம் வேண்டாம், அவர் வெளியே வரவே வேண்டாம். நீ இங்க உள்ள போ. கோழி மாதிரியே போறான். இவனை பார்த்தா கோழி பல நாளுக்கு முட்டையே போடாது. ஏதாவது புடிச்சிட்டு போடுச்சா? ஏதாவது புடிச்சிட்டு போச்சா? என்ன காடா நாரி வந்து புடிச்சிட்டு போதுங்கிறதுக்கு? 2 சேர்ந்துல போயிருக்கு. ஜோடியாவா? 2 பொட்டையா? பொட்டையா? அப்புறம் ஏன் சேர்ந்தது? இந்த விளையாட்டுலாம் கிட்ட வேண்டாம். விளையாடியா? இது வரைக்கும் நீ இந்த மாதிரி நடந்ததில்ல. இதுக்கெல்லாம் பொறுப்பு நீதான். கோழி எடுத்து வந்து ஆகணும். அதே கட்டாது. சுபா, உங்க மாமா கிட்ட தந்தி வந்திருக்கு. நான் வாங்கி வச்சிருக்கேன். உள்ள போய் எடுத்துக்கோ. விக்டர், என்ன சுபா? எங்க மாமாக்கு ரொம்ப சீரியஸ்னு தந்தி வந்திருக்கு. நான் உடனே ஊருக்கு போகணும். அது சொல்லிட்டு போதான் வந்தேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி சுபா, போயிட்டு வா. அத்தமா பாபா. Now he is all right, but கொஞ்சம் சீரியஸா இருக்கு. கவனிச்சுங்க. It's okay. Uncle, uncle. மாமா சுபா. சுபா, சிஸ்டர், கொஞ்ச நேரம் வெளியே இரு. போகும்போது அப்படியே கொஞ்சம் கதவை சாத்திட்டு போ. சுபா, இந்தாம்மா. இது எதுக்கு அங்கிள்? சுபா, நான் சில விஷயங்களே இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன். 15 வருஷங்களுக்கு முன்னாடி
சத்தம் போடக்கூடாது. உன் புருஷன் எங்க? எனக்கு தெரியாது. தெரியாது? ஆசை காட்டுறது, ஆளை பழி வாங்குறது, இதுதான் நம்ம பாலிசி. Wait a minute. நான் சொல்றேன், மரியாதை அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு வா. எந்த பெட்டி? நீங்க யாரு? அது உனக்கு தெரிய வேண்டாம். நீ உயிரோட இருக்கணும்னா அந்த பெட்டியை கொண்டு வா. Oh, how sweet you. உனக்கு என்ன வேணும்? என்ன கேள்வி இது? Welcome, welcome, Mr. S.P. Rajan. Come in. Shut up. இது என் வீடு. போய். Please sit down. இந்த டைமண்ட் பெட்டி எங்க? பாஸ் என்கிட்ட பணம் கொடுத்திருப்பாரு. அதை பத்தி கேட்கறதுக்கு நீ யாரா? ஓ, பாஸோட கதி உனக்கு தெரியாது. உனக்கு உயிர் மேல ஆசை இருக்கா? இல்ல. மிஸ்டர் எஸ்பி ராஜன், உன்னை கொன்னாலும் நீ சொல்ல மாட்டியா? இல்ல. என்ன கொன்னாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்? அந்த பெட்டி எங்க சொல்ற? சொல்லு, மரியாதையா சொல்லு. நீ பாத்துக்க. பெட்டி எங்க? தெரியாது? தெரியாது? மரியாதையா சொல்லிடு. எங்க வச்சிருக்க? சொல்லு. சொல்லு. சொல்ல மாட்டேன்? தெரியாது? தெரிய வைக்கிறேன். உன் டேடியும் மம்மியையும் கொன்னவங்களை நீ பழி வாங்கணும். முஸ்தபாங்கிற பேர்ல ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான். முஸ்தபா ஒரு மோசக்காரன் இல்ல. அந்த முஸ்தபாவுக்கு மட்டும்தான் உன் டேடியும் மம்மியையும் கொலை செஞ்ச மனோகரனை பத்தி எல்லா விவரமும் தெரியும். நான் முஸ்தபாவை பார்க்கணும். நான் கொஞ்சம் பேசணும். பேச. சுருக்கமா சொல்றேன், இடையில என்ன கேள்வி கேட்க கூடாது. என்னோட பேரு சுபா. பெங்களூர்ல வீடு. உங்களுக்கு மனோகரனை தெரியுமா? அவர் உங்க விரோதி இல்ல? தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் அந்த ஆளை பழி வாங்க விரும்புறேன். பழி வாங்கணும்னு சொன்னா அந்த ஆளையும் கூட்டத்தையும் க்ளோஸ் பண்ணணும்னு தானே அர்த்தம். நான் அதுக்கு தயாரா தான் உங்களை தேடி வந்திருக்கேன். நீ போனா மனோகரனுடைய ஆபீஸ் பையனை கூட பழி வாங்கறது நடக்காது. முதல்ல இங்க இருந்து போயிடும். எனக்கு இங்கிருந்து போக உங்க தயவு ஒண்ணு அவசியம் இல்ல. உங்களை போல 10 பேர் வந்தாலும் என்னை காப்பாத்திக்க வேண்டியதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். சரி, அப்ப பல பரீட்சைக்கு தயாரா? அதையும் இப்ப பாத்துருவோம். பாத்துட்டா மனோகரன் கிட்ட நாம போகலாம். நான் ஏதோ புறப்பட்டு போறேன். இங்க ஆம்பளைங்க இருந்தா என்ன தடுத்து பாருங்க.
இப்போ நான் விரும்பினா இதே நிலையில சுட்டு தள்ளிடுவேன். நான் மானமுள்ள பெரிய குடும்பத்து பொண்ணு, நீங்க போலீஸ் தேடிட்டு இருக்கிற புள்ளி. என்னோட தற்காப்புக்காகத்தான் நான் உங்களை கொன்னேன்னு சொன்னா அதை எந்த கோர்ட்டும் ஒத்துக்கும். என்ன சொல்றீங்க? ஓகே, உன் துணிச்சலை பாராட்டுறேன். நீ சொன்ன விஷயத்தை பத்தி இனிமே கவனி. இது நல்லா இல்ல. இத்தனை நாளா 2 காணாம போச்சுது, இன்னைக்கு 4 காணும். வர்ற கஸ்டமருக்கும் உனக்கும் இல்ல அப்படி ஏதாவது இருந்தா சொல்லிடு. இல்ல சம்பளம் ஏதாவது ஜாஸ்தியா வேணும்னா கேள்வி கொடுத்துடுறேன். அதை விட்டுட்டு இந்த கோழியில போய் விளையாடாத. அம்மா, நான் கோழியில விளையாட மாட்டேம்மா. நீ பாருங்க, நான் கோழி திருட மாட்டேன். என்ன சந்தேகப்படாதீங்க, நான் செத்து போவேன். நான் இங்க இருக்கிற நோக்கமே ஒரு பெரிய நோக்கமா. என்ன நோக்கம்? ஒரு நல்ல நோக்கம். கடையை எடுத்து போயிடலாம் பாக்குறியா? இல்லம்மா, அதை விட நான் நோக்கம். உன் நோக்கத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்ல. தினமும் கோழி காணாம போய்கிட்டா பாத்துட்டு இருக்கிறது நான் ஒண்ணு இவ இல்ல. ஆமா, கோழி எப்படி காணாம போகும்? நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வைரம், எனக்கு என்னமோ இனிமே நம்ம போட்டோ ஸ்டுடியோ தேர்வுன்னு தோணல. பிலிம் விலையெல்லாம் ஏறி போச்சு, கஸ்டமருங்க குறைஞ்சு போட்டானுங்க. அதுல துணியோட போட்டோ எடுத்துக்கிற ஆளுங்க கம்மியா போட்டாங்க. குழந்தைங்களும் வருது இல்ல, என்ன பார்த்து அலருது. நான் ஒண்ணு செய்யலான்னு இருக்கேன். இந்த பர்மாகாரி இருக்காள, அவகிட்ட சில்லறை எக்கச்சக்கமா விளையாடுது. பேசாம அவகிட்டே ஒரு மாதிரியா பழகி அவளை மயக்கி அவளையே கனெக்ட் பண்ணலான்னு பாக்க. என்ன அநியாயமா இருக்கு? அந்த அம்மா வயசு என்ன, உங்க வயசு என்ன? நடா பெரிய வயசு. வெளிநாட்டுல இதெல்லாம் தினம் நடக்குதுடா. 65 வயசு கிழவி 25 வயசு பையனை கட்டிக்கிறா. நம்ம நாட்டுல நடக்குது, வெள்ளை கேட்டா புள்ளன்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, நீங்க போயிடுறீங்க, எங்கது என்ன ஆகுறது? நன்றி மறப்பேன் நானு. நீ கூடவே அசிஸ்டண்டா வாடா. ஏற்கனவே அங்க ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்குங்க. அவன் உங்களையும் கருட பார்வை பாக்குறான், அந்த அம்மாவையும் கருட பார்வை பாக்குறான். ஏதாவது செஞ்சிட போறான். செஞ்சிருவானா? நம்ம கைவசம் ஆள் இருக்குதே. உங்க அப்பாவை வெளில விட்டா போகுது. ஏண்டா, கோழிக்காகவே கொண்டவர் எனக்காக கொல்ல மாட்டாரா? உங்களுக்காக என்னங்க, உங்களே கொல்லுவாரு. பயப்படாதீங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இதுக்கு எதுக்கு அடையாறுலாம் போகணும்? பக்கத்திலே தானே இருக்க. புருஸ்லியப்பா, கராட்டே முகத்தூரே, வெள்ளிக்கிழமை நல்ல நாள், நல்ல வாடிக்கையாவை நம்பிச்சிரை. முதல்ல வர ஆளு சும்மா நல்ல ஆளா இருக்கணும். வந்துட்டானே ஒரு போட்டோ எடுக்கல சார். வீரெல்லாம் போட்டோ எடுக்காது, நான் தான் எடுக்கணும். இங்க இருக்க புருஸ்லியப்பா, இங்க ஆளு வரதே கம்மி. வரவனும் இப்படி இருக்காங்க. ஆனா இவர் எடுத்தாலும் ஏன்னா இவங்கிட்ட தான் காசு இருக்கு. சார், இது விநாயகர் பெருமானா? இல்ல, விநாயகர் பெருமாள் அங்க இருக்காரு. போ எடுக்க. அப்படியா? பிள்ளையாப்பா, மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. எதுங்க, என்ன சைஸுங்க இருக்குன்னா? இப்ப ஒரு நல்ல சைஸா இருக்கு. நல்ல சைஸாவே? ஆமா, நல்ல பெருசா இருக்கு. பெருசா நீங்க அப்படியே நின்னீங்கன்னா எடுத்துருவேன். சும்மா எடுக்கணும் சார். பணம் பாத்தீங்களா? ஏங்க, பணம் எங்க பாக்குறது? நீங்க பிரேம்லயா வரமாட்டேன்றீங்களே? பிரேம்ல ஏங்க ஒரு இடத்துல நில்லுங்க.
சார் நான் சார் நல்லா தான் நிக்கிறேன் சார். ஏங்க நம்ம 2 பேரும் சடுகுடு ஆடுறோம். அது இந்த ஆட்டம் ஆடணும் எப்படி எடுக்கிறது? ஐயோ எப்படி எல்லாம் போறீங்களா? எதுவும் வந்துருங்க. ஏங்க பாருங்க நீங்க அசைச்சிங்கன்னா போட்டோ எடுக்க முடியாதுங்க. எப்படி ஏங்க அசைக்கிறீங்க? நல்லா சரியா நில்லுங்க. என்னங்க அதாலே படுத்துறாங்க. கொஞ்சம் பிடிச்சி வராங்க. நான் விழுந்துருவேனே. பரவாயில்ல சாச்சாப்புல பிடிச்சிக்கோ. அந்த ஆளு கருப்பு தூள்ல சாஞ்சிருக்க மாதிரி நான் டச் அப் பண்ணிக்கிறேன். ஐடியா சார். ஐயோ போதும். ஏங்க எந்த கடையில போட்டீங்க? 1 ல இருந்து 9 வரைக்கும். இது ஸ்டடி. நல்லா இருக்க பிடிச்சுக்க. என்னையாவே என்ன எடுக்க சொல்லிவிட்டு நீ எடுத்துட்ட? ஐயா ஸ்ப்ரே பெயிண்டிங் அடிக்கணும்னா உன்னை கூப்பிட்டுக்கலாம் போல இருக்குது. நான் வைரம் அண்ணா கக்குனதா வாரு. இப்ப ப்ரூஸ்லி வெள்ளிக்கிழமை எதுவுமா பழி வாங்கிட்டேப்பா. எங்க தொழிலுக்கு போட்டோ எடுத்துக்க வர்றவன் ஸ்டெடியா நிக்கணும். கடை திறந்தாச்சு. இனிமே எவனும் ஸ்டெடியா நிக்க போறது இல்ல. இனிமே வியாபாரம் பூரா அந்த கோழிக்குதான். எஸ் மேடம். அண்ணனோட பேர் என்ன? கோபி. கோபி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அதாவது நீங்க எனக்கு கொண்டு வர டிஷஸ்ல ஏதாவது ஒண்ணு என் ட்ரெஸ்ல படும்படி செய்யணும். என்ன மேடம்? அப்படி செஞ்சா இது ஓகே. Hello, how are you? Oh, if you don't mind, let's have some tea. What's this? Sorry, madam. Sorry, madam. Sorry. Bloody fool. Sorry, madam. Sorry. You are idiot. Get up. I am so sorry. I am the proprietor of this hotel. Hello. If you don't mind, என் ரூம் இருக்கு, க்ளீன் பண்ணிக்கங்க. Please, please come. Please come. Come. Please. Room number 37, second floor. Where's the key? It's open. Oh, very nice. It's always open. Please go. Excuse me. எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் கிடைக்குமா?
Thank you. சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் மங்கள வீணை மீட்டி பாடும் எந்தன் பெண்மை அல்லவா மந்திரமேனி தன்னில் பொங்கும் உந்தன் தேவை அல்லவா மங்கள வீணை மீட்டி பாடும் எந்தன் பெண்மை அல்லவா மந்திரமேனி தன்னில் பொங்கும் உந்தன் தேவை அல்லவா இளைய பாவை மேனி இன்று ஏங்கியே கொதிக்குமோ புதிய மாலை கொண்டு உந்தன் கைகளில் எடுக்குமோ உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் காவிய வாயிதழ்கள் பூவிதழோ மந்தஹாசமோ காமனின் மஞ்சந்தனில் தேனலையோ ராகதாளமோ காவிய வாயிதழ்கள் பூவிதழோ மந்தஹாசமோ காமனின் மஞ்சந்தனில் தேனலையோ ராகதாளமோ புதிய புஷ்பமஞ்சம் நான் விரித்தேன் வந்தனை வாயினி மதன மாளிகையில் என்னருகே வந்தனை வாயினி உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் நீல விழிகளிலே எழுதி வைத்த காம காவியம் உந்தன் மடியடலில் வந்து விழும் புதிய சந்தனம் உயர்ந்த மணியிடலில் எழுந்து மின்னும் பவள குங்குமம் வர்மா மேடம்டா வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க அடகாத்த கோழி மாதிரி அங்கேயே அடைஞ்சு கிடப்பீங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அவனை பாருங்க அவனுக்கு இருக்கிற ஆனந்தத்துல முடி முளைச்சாலும் முளைச்சிடும் டேய் அம்மாவுக்கு வேண்டிக்கிறேன் மேடம் எப்படி கோழியை விட்டு இங்க வந்தீங்கன்றான் பக்கத்து கடையாச்சே வராம இருக்க கூடாது நமக்குள்ள சண்டையா செஞ்சிருவா இதான் உங்க கடையா நல்லா இருக்கு அப்படியே நில்லணும் எடுத்தே ஆகணும் என்ன எடுக்க போற
போட்டோ ஸ்டுடியோ போட்டோ தான் எடுப்பேன். என்ன இருக்குப்பா போட்டோ எல்லாம்? என்ன நீங்க அப்படி சொல்லிட்டீங்க? அம்மா, நடக்க போற உலக போட்டோ விழாவுக்கு உங்க போட்டோவை அனுப்பிச்சிடுறீங்க. எனக்கு கண்டிப்பா பரிசு கிடைக்குங்க. நிஜமாவா? என்னங்க உங்க மூஞ்சி நீங்க பார்த்தது இல்லையா கண்ணாடியில? ஐயோ, அது ஒரு மாதிரியான மூஞ்சிங்க. அது இது பர்மான்னு சொல்ல முடியாது, இந்தியான்னு சொல்ல முடியாது, ஒரு பர்மா இந்தா. புரூஸ்லிக்கு அப்புறம் இப்படி ஒரு மூஞ்சி நாங்க பார்த்ததே இல்லைங்க. நான் அவ்வளவு அழகா இருக்கேன். என்னங்க உங்க அழகை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆமா, இவன் தான். சரி, என்ன தெரியும் உனக்கு? பேசாம ராணி. அம்மா உட்காந்தீங்கன்னா நாங்க ஒரு போட்டோ எடுத்து படிச்சுக்குவோம். சரி, எடுத்துக்கோ. உட்காருங்க. அதுதான் எங்க டாக்டர். ஓஹோ, இவருமா? உணர்ச்சி பாத்தியா? அம்மாவுக்கு இந்த கேமராவா? ஃபாரின் கேமரா, ஃபாரின். நிக்கா, நீங்க உட்காரு. என்ன அது? போகும்போது பார்த்தா இப்ப முடிய காணோம். நீ தனியா இங்க வேற இவன் ஒருத்தன். என்ன அந்த அழகு பக்கத்தில் நீ வேற இருங்க. அப்படியே கொஞ்சம் 23 டிகிரி திரும்ப முடியாது இல்லையா? கொஞ்சம் அப்படியே இருங்க. கரெக்டா அம்பட மாட்டேங்குது. அது சரியில்லை, சரியில்லை. என்ன எடுக்கிற? போட்டோங்க, லோ ஆங்கிள். லோ ஆங்கிளா? எதுக்கு? அப்படி ஒண்ணு இருக்க, எடுத்தா ஒண்ணுமே. அது வேண்டாம். நன்றிங்க. அப்போ என்ன போட்டோ எடுக்கிறியா, பாம்பு பிடிக்கிறியா? இருங்க, எந்த ஆங்கிள் எடுத்தா எனக்கு பரிசு கிடைக்கும் பார்க்க வேண்டாம். தலைக்கு மேல ஆதிசேஷமா இருக்கு, அதை எடுக்கணுமே. கொட்டிட போகுதுப்பா. என்ன உள்ள சில்லறையா வச்சிருக்க பிலிம், அது கொட்டாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 பல்லு தெரியுற மாதிரி சரிங்க. 3 தெரியுது, 2 3. சரி சரி, ஓகே ஓகே. எடுத்துட்டியா? போட்டோ எடுக்கிறதுக்குள்ள ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கு. இதான் உங்க கடையா? அது கூட இல்லையா? அது கூட கூட வருங்க. அது புதுசா ஒரு பிலிம், அதை டெவலப் பண்ண கூட அடியில வச்சா நகருங்க. அது அப்படியா? ஆமா. அதை நான் பார்க்கணுமே. இவன் தான் கத்துனது. அப்படியா? நான் போட்டோ எடுத்ததே கோழி படம் தான். அப்படியா? பார்க்கணுமே. போட்டோ என்ன தத்ரூபமா வந்துருச்சு. இங்கேயும் தத்ரூபமா வந்துருச்சு. ஏண்டா கோழி திருடி? அப்போ இத்தனை நாளா என் கடையில காணா போன கோழி எல்லாம் நீதான் திருடுனியா? பர்மா மேடம், இந்த என்ன வழியிற மூஞ்சியை பார்த்தா கோழி திருடின மாதிரியா இருக்கு. என்ன பார்த்தா கோழி திருட மாதிரி தான் தெரியும். நானா திருடி இருப்பேனா? யாராவது ஐடியா கொடுத்து தான் திருடி இருப்பேன். யாராவது அப்ப நான் கொடுத்தேன். நீ நீங்க ஐடியா கொடுத்து தானே திருடுனேன். நான் கொடுத்தேன். நீ சத்தியமா நீங்க தான் கொடுத்தீங்க. நான் கொடுத்தேன். நீங்களா கொடுத்தீங்க? நான் கொடுத்தேன். ஏண்டா திருடி ஒத்துமையா தின்னுட்டு இப்ப சண்டை போடுற மாதிரி போட்டா நான் விட்டுவேன் நினைக்கிறீங்களா? இப்பவே குப்பத்துல கூட்டம் போட்டு விக்டரை கூப்பிட்டு இந்த மாதிரி திருட்டு பசங்களை என் கடைக்கு பக்கத்துல வைக்காதீங்க. நல்ல ஆளுங்களா பார்த்து வைங்கன்னு சொல்லி உங்க கடையை நான் காலி பண்ணி காட்டல. என் பேர் பர்மா. அம்மா அம்மா, லோ ஆங்கிள் மன்னிப்பு கேட்கிறோம். அம்மா, திருட்டு போன கோழிக்கு காசு வேணா கொடுத்துறோம். தயவு செஞ்சு விக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாதீங்க. இப்ப காசு கொடுக்குறேங்கறியா? ஆமாங்க. ஒரு மாசமா என் கடையில தினம் 6 கோழியா காணாம போயிருக்கு. ஒரு மாசம் தினம் 6னா 6 × 3 18 18 0 180. இங்க 150 தானே கணக்கு இருக்கு. என்னடா மிச்சம் 30 30. சரி ஏங்க ஏங்க, நாங்க ஜீரணமானது போக மீதிக்கு தந்துடுறோங்க. பாரு, 180 கோழிக்கு எனக்கு பணம் வந்தாகணும். இல்ல தொலைச்சு விடுவேன். கோழி வைக்க இடம் பார்த்தாம பாரு. Welcome, Mr. Padmaraj. யாரு புரியலையே? எஸ்டேட் மேனேஜர் மிஸ்டர் எஸ்.டி. ராஜன ஞாபகம் இல்ல? இல்ல இல்ல இல்ல.
அவருடைய உத்தமையான மனைவிய ஞாபகம் இல்ல? இல்ல இல்ல. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போன ஒரு குழந்தைய ஞாபகம் இல்ல? பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்பு நீ செஞ்ச பாவத்துக்கு பலன் அனுபவிக்கணும்ல.